குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான கீர்த்தி சுரேஷ் இப்ப கதாநாயகியா முத்திரை பதிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. அக்டோபர் 17, 1992 வருஷம் கேரளாவோட திருவனந்தபுரத்துல கீர்த்தி சுரேஷ் பிறந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே படங்கள் மேல அதிக ஆர்வம் கொண்டு இருந்திருக்காங்க. இவங்களோட தந்தை இயக்குனர் ஜி சுரேஷ்குமார். தாயார் பார்த்தீங்கன்னா முன்னாள் நடிகை மேனகா தான். திரைப்பட பின்னணி குடும்பத்தை சேர்ந்த இவங்க சென்னையில் இருக்க பியர்ல் அகாடமியில் ஃபேஷன் டிசைனிங்கில் பட்டமும் பெற்று இருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னோட தந்தை தயாரித்த பைலைட்ஸ், அச்சனை ஏனையே எண்ணி கஷ்டம், குபேரன் போன்ற படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தாங்க. அதுக்கப்புறம் 2013 வருஷம் கீதாஞ்சலி திரைப்படம் மூலமாக மலையாள திரையுலகில் கதாநாயகியாக அறிமுகமானாங்க. தன்னோட முதல் படத்திலேயே சிறந்த பெண் அறிமுக நடிகைக்கான சைமா விருதையும் ஜெயிச்சாங்க. 2015 வருஷம் கீர்த்தி சுரேஷ் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாள மொழிகளில் பல படங்களில் நடித்தாங்க. குறிப்பாக மகாநதியில் சாவித்திரி வேடத்தில் நடித்து சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையும் ஜெயிச்சாங்க. 2019 இருந்து 2024 வரைக்கும் பல படங்களில் நடிச்சிருக்காங்க. ஹிந்தியிலையும் அறிமுகமாயிட்டாங்க. ஆனால் ஹிந்தியில் மட்டும் அவங்க எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியலை. டிசம்பர் 2024 கீர்த்தியுடைய நீண்ட கால நண்பர் ஆண்டனி தட்டில கல்யாணம் பண்ணி திருமண உறவுலையும் நுழைஞ்சாங்க. இப்போ கீர்த்தி சுரேஷ் விஜய் தேவரகொண்டாவுக்கு ஜோடியாக ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, பல இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் இன்னும் கீர்த்தி சுரேஷை தங்களோட படங்களில் நடிக்க வைக்க பேச்சுவார்த்தைகளும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் மவுசு குறையாம கீர்த்தியுடைய திரைப்பயணம் வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு.